لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتبع فيما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك في الدنيا وأحسن كما أحسن الله إليك ولا تبغ الفساد في الأرض إن الله لا يحب المفسدين. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبه قال: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையால் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எந்தெந்தும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு ஈருலக வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒன்று, நாம் இங்கு இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இம்மையின் வாழ்வை. இரண்டாவது, நம்முடைய மரணத்துக்கு பின்பதாக நம்முடைய கண்கள் மூடியதற்கு பின்பதாக இரண்டாம் ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த இரண்டு வாழ்க்கையும் நமக்கு வெற்றிகரமானதாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த வழிமுறையை நமக்கு காட்டித் தந்தார்களோ, எந்த முறையின் பிரகாரம் நம்மை வாழும்படியாக பணித்தார்களோ அந்த முறையில் நாம் வாழ்வதன் மூலமாக இந்த இரண்டு உலகத்துடைய வாழ்க்கையின் வெற்றி நமக்கு கிடைக்கப்பெறும். ஆனால் நாம் இந்த சூழலை எடுத்து பார்ப்போம் என்றால், ஏதோ இந்த உலகத்திலே நாம் நிரந்தரமாக வாழ்வதை போன்றும், இந்த உலகத்திலே வெற்றி மட்டும்தான் நம்முடைய நோக்கம் என்பதாக எண்ணியதை போன்றும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வு வ லஹ்வு. அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆனில் இப்படி சொல்கின்றான்: இன்னமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வு வ லஹ்வு. இந்த உலகத்துடைய வாழ்க்கை இருக்கின்றது விளையாட்டு வேடிக்கைகள் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். சிறு பிள்ளைகள் விளையாட்டு மைதானத்தில் எப்படி விளையாடுகின்றார்களோ அந்த விளையாட்டை முடிப்பதற்கு பின்பதாக தன்னுடைய இல்லங்களுக்கு செல்கின்றார்களோ, தன்னுடைய இருப்பிடங்களுக்கு செல்கின்றார்களோ, அதே போன்றுதான் நீங்கள் உலகத்தில் வாழுகின்ற இந்த வாழ்க்கை
ஒரு சில காலங்கள் மட்டுமே தான். நிரந்தரமாக நீங்கள் இங்கிருந்து விட முடியாது. இந்த உலகத்தில் வாழ்க்கையில் எப்படி அந்த விளையாடக்கூடிய பிள்ளைகள் அந்த விளையாட்டு மைதானத்தில் குறிப்பிட்ட சில நேரங்கள் மணி நேரங்கள் வரை இருக்கின்றார்களோ, குறிப்பிட்ட அந்த தருணங்கள் வரை இருக்கின்றார்களோ, அதே போன்றுதான் நாம் இங்கு இருக்க முடியும். அந்த கால முறைகள் மாறிவிட்டால், அந்த கால நேரங்கள் வந்துவிட்டால், நம்முடைய மரணம் வந்துவிட்டால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆக வேண்டும். இரண்டாம் உலகமாக இருக்கக்கூடிய அந்த மறு உலகத்தை மறுமுறை வாழ்க்கையை நோக்கி நாம் கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும். இதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மரணம் வருவது உறுதி என்பதாக எல்லா மக்களும், உலகத்தில் பிறந்திட்ட எல்லா மனிதர்களும் கண்டிப்பாக நம்பக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நாம் நம் உள்ளத்தோடு நம்பினாலும் கூட நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஏதோ நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருப்பதை போன்று, நிரந்தரமாக இங்கே வாழ்வதை போன்று நம்முடைய செயல்பாடுகள் தயாரிப்புகள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வு, ஒரு வயதான தள்ளாடக்கூடிய ஒரு நபர் குச்சியை ஊண்டிக்கொண்டு ஒரு கடைக்கு செல்கின்றார். மிக மேலும் முடிந்தவர் தள்ளாடக்கூடிய வயதுடையவர் தன்னுடைய மூன்றாம் காலம் இருக்கிற அந்த குச்சியை ஊண்டிக்கொண்டு ஒரு கடைக்கு செல்கின்றார், ஒரு பட்டறைக்கு செல்கின்றார். சென்றவர் செல்கின்றார், இந்த குச்சியினுடைய அடிப்பாகம் தேங்கி விட்டது. குதிரைகளுக்கு லாடம் அளிப்பதை போன்று அன்றைய காலங்களில் குச்சிக்கு கீழாக லாடங்கள் அளிப்பார்கள், எலும்பு தகரங்கள் அளிப்பார்கள். அவர் சொல்கின்றார், எனக்கு இந்த குச்சிக்கு கீழாக ஒரு தகரம் அடைக்க வேண்டும், லாடம் அடிக்க வேண்டும். பல காலங்கள் அது உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தகரத்தை, ஒரு லாடத்தை எனக்கு அடித்து தாருங்கள். வலிமையானதாக பல காலங்கள் நீடிக்கும் முறையிலும் உள்ள ஒரு முறை எனக்கு செய்து தாருங்கள் என்பதாக அந்த பட்டயக்காரத்திலே வயது மைந்த நபர் சொல்கின்றார். அவர் சொல்லக்கூடிய தருணத்திலே பார்த்தால் இவரது ரோகை வாங்குவதற்காக வேண்டி இஸ்ராயல் அவர்கள் மறுபக்கம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நம்முடைய ரோகம் நம்மை விட்டு எப்பொழுது பிரியும் என்பதாக யாருக்கும் தெரியாது. இன்றா, நாளையா, அடுத்த நாளா, இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் என்பதாக நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இன்னும் பல காலங்கள், இன்னும் 1000 ஆண்டு காலங்கள் வாழ்வது போன்று உலகத்துடைய ஆசையில் நாம் மூழ்கி சொத்துக்களை, செல்வங்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலகத்துடைய பொருளாதாரங்கள் ஈட்டுவதில் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். வாழும் காலங்கள் குறைவாக இருந்தாலும் கூட, அது நமக்கே தெரியும், இருந்தாலும் கூட பல காலங்கள், பல ஆண்டுகள் நாம் வாழ்வதை போன்று உலகத்துடைய ஆசாபாசங்கள் மூழ்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை ஆசையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி ஆயத்தை சொல்லி காட்டியிருக்கின்றான். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். 2 வசனங்கள் போதும். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே இருப்பான் இந்த மனிதன். உலகத்துடைய நடைமுறை எடுத்து பாருங்கள். எத்தனை பெரிய பணக்காராக இருக்கட்டும், எனக்கு இந்த பணம் போதும் என்பதாக நினைத்து யாராவது அமைதியாக இருக்கின்றாரா, சும்மா இருக்கின்றா? உலகத்திலே முதலில் இருக்கக்கூடிய நபர் அவர்தான். முழு உலகத்திலும் பெரிய செல்வந்தர் இவர்தான். அவருக்கும் கூட இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற ஆசை அடித்தள மக்கள் முதல் உலகத்திலே உயர்ந்த முதல் தரத்தில் இருக்கக்கூடிய அந்த பணக்காரர் வரையிலும் எல்லாருடைய உள்ளத்திலும் உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக ஈர்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த ஆசை எப்போது இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். கபரை அவர் சந்திக்கும் வரையிலும், கபருக்குள்ளாக அவர் போகும் வரையிலும்
அவர் மரணமாகும் வரையிலும் அந்த ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் அதிகமாக எனக்கு வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், ஏதோ சம்பாதித்தோம், தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாக கிடைத்து விட்டது என்பதாக உலகத்தில் யாரும் நிம்மதி அடைவது கிடையாது. 1000 ரூபாய் சம்பாதித்தால் 2000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? 2000 ரூபாய் சம்பாதித்தால் 10,000 ரூபாய் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? 10,000 சம்பாதித்தால் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? லட்சத்தில் சம்பாதித்தால் கோடியில் சம்பாதிப்பதற்கு என்ன வழி? இப்படியாக பணங்காசுகளை, உலகத்துடைய ஆதாயங்களை, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதில் என்னென்ன முறைகள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இருக்கின்றார். என்னுடைய தலைமுறைக்கு இது போதும். ஆனால் என்னுடைய 7 தலைவர்கள் 10 தலைவர்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். இருந்தாலும் கூட இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை. உலகத்துடைய ஆசையிலே நாம் மூழ்கி கொண்டே இருக்கின்றோம். மார்க்கத்துடைய அடிப்படையில் நாம் எடுத்து பார்த்தால் உண்மையான பணக்காரர் யார் என்று நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. சொத்து செல்வங்களை சேர்த்தவரோ அல்ல, பணங்காசுகளை சேர்த்தவரோ அல்ல, உலகத்தில் அவர்தான் பணக்காரர் என்பதால் சொல்லப்படுகின்ற அளவுக்குள்ள பணங்காசுகள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் அல்ல. மார்க்கம் சொல்கின்றது. அவர்கள் அல்லாஹ் தஆலா அறிவிக்கிற ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم ليس الغني عن كثير الارض انما الغني من النفس. அதிகமான பணங்காசுகள் உள்ள நபர் பணக்காரர் அல்ல. யாரிடத்தில் சொத்து செல்வங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அவர் பணக்காரர் அல்ல. உள்ளத்தால் யார் போதும் என்ற தன்மையோடு வாழ்கின்றாரோ, எனக்கு இது போதும் என்பதாக யார் வாழ்கின்றாரோ அவர்தான் பணக்காரர் என்பதாக மார்க்கம் நமக்கு தருகின்றது. 1000 ரூபாய் சம்பாதிக்கின்றார், 100 ரூபாய் சம்பாதிக்கின்றார், பரவாயில்லை, இது எனக்கு போதும், எனது வாழ்வாதாரத்திற்கு, எனது வாழ்க்கைக்கு இது போதுமான இருக்கின்றது என்பதால் இருக்கின்ற பொருளை கொண்டு யார் போதும் என்பதாக ஆக்கிக் கொண்டு மறுமை ஆதாயமாக கொண்டு யார் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையை பணக்காரர். பேராசை உள்ள நபருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, அவர் பேராசை அடங்காது. உள்ளம் நிம்மதி அடங்கிவிட்டால், நப்சு பரிபூர்ணமாக ஆகிவிட்டால் அவர்தான் உண்மையில் பணக்காரர் என்பதை மார்க்கம் சொல்கின்றது. அருமையாயும் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸின் மூலமாக எவ்வளவு கொடுத்தாலும் சரி அந்த மனப்பான்மை நம்ம இடத்தில் இல்லை என்றால், போதுமென்ற அந்த தன்மை நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை என்றால் இன்னும் அதிகமாக வேண்டும். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கடலை நாம் சந்திக்கும் வரையிலும் இன்னும் அதிகமாக எனக்கு தேவை, இன்னும் அதிகமாக எனக்கு தேவை என்பதாக நாம் தேடிக்கொண்டு திரிந்து கொண்டுதான் இருப்போம். எது கொடுத்தாலும், எவ்வளவு கொடுத்தாலும், எப்பொழுது கொடுத்தாலும் சரி, அவருக்கு போதும் என்ற அந்த மனப்பான்மை வரவே வராது. ஒரு நல்ல சொல்வார்கள், ஒரு ஏழ்மையான நபர் தன்னுடைய தந்தை அல்லது தாயுடைய மருத்துவத்திற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுகின்றது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நாடி செல்கின்றார் பள்ளிவாசலுக்கு. இரவு நேரம் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தை 2 ரக்காத்துகள் தொழுது கையெழுந்து கடமைந்து எல்லாரும் அழுது கேட்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு இந்த தேவை ஏற்பட்டு விட்டது, எனக்கு இந்த தேவை ஏற்பட்டது அல்லாஹ், இந்த தேவை நிறைவேற்றக்கூடிய நீதான் என்பதாக எண்ணியவராக மறுமை சிந்தனையில் நபர் அல்லாஹ்விடத்தில் கையெழுந்து துஆ கேட்கின்றார். எந்த மனிதர்களுக்கும் உதவி தரவில்லை, யாருக்கும் தன்னை தேவை முறையிடவில்லை, நேராக அல்லாஹ்விற்கு முறையிடுகின்றார். செல்வந்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய இல்லத்திலே குளிர்ந்த ஒரு அறையிலே படுத்திருக்கின்றார். அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம், ஒரு ஊசலாட்டம் செல்கின்றது. அந்த ஊசலாட்டத்தின் காரணமாக அவருக்கு உறக்கம் வரவில்லை. புரண்டு படுக்கின்றார். ஆனாலும் கூட அவருக்கு உறக்கம் வருவது கிடையாது. கடைசியாக எரிச்சல் பட்டு தன்னுடைய வீட்டை விட்டு வேலை செய்கின்றார். தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு தெருக்களை உலா வருகின்றார். சுற்றி வருகின்றார். அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பம் அவருக்கு நீங்கவில்லை. இப்படியாக தன்னுடைய ஊர் முழுவதும் சுற்றிவிட்டார். கடைசியாக அவர்கள் கண்ணில் பள்ளிவாசல் படுகின்றது. எந்த பள்ளியிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கொண்டிருந்தார் ஒரு நபர், அந்த பள்ளி இவருடைய கண்ணுக்கு முன்பதாக படுகின்றது. கடைசியாக நிம்மதியை தேடி பள்ளிவாசலுக்கு செல்கின்றார். சென்ற நபர் உள்ளே பார்த்தால் ஒரே ஒரு நபர் மட்டும்.
அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய துஆ செய்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தேவையை முறையிடுகின்றார். லேசாக அருகாமல் சென்றால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேறு காதலை விழுகின்றது. அதை சொல்லியிருக்கின்றார். சொல்லிட்டதற்கு பின்பதாக அந்த நபர் துஆவை முடிப்பதற்கு பின்பதாக இந்த செல்வந்த நேராக அந்த நபருக்கு செல்கின்றார். அவருக்கு என்ன தேவை என்பதை விசாரிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபரின் மூலமாக, இந்த செல்வந்தரின் மூலமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த நம்பிக்கையோட தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றார். கேட்கின்றார், உங்களுக்கு என்ன தேவை என்பதாக. என்னுடைய பெற்றோருக்கு இந்த நோய் ஏற்பட்டுவிட்டது, மருத்துவ செலவிற்காக இந்த தேவைகள், நான் அல்லாஹ்விற்கு அதை துஆ செய்து கொண்டிருந்தேன் சொல்கின்றார். உடனே அந்த செல்வந்தர், உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவைப்படுகின்றதோ அந்த பொருளாதாரத்தை நான் முழுமையாக தருகின்றேன் என்று சொல்கின்றார். சொல்கின்றார். அந்த தொகையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய விசிட்டிங் கார்டை தருகின்றார். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் என்றார். அந்த செல்வந்தருடைய உள்ளத்தில் எந்த குழப்பங்கள் இருந்ததோ, எந்த சந்தனங்கள் இருந்ததோ, இந்த நபருக்கு உதவி செய்வதற்கு முன்பதாக அந்த குழப்பங்கள் வந்து அவருக்கு நிம்மதியை கிடைத்து விட்டது, மன நிம்மதியை கிடைத்து விட்டது. சொல்கின்றார், உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை சந்தியுங்கள், நாங்கள் உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுகின்றோம் என்றார் சொல்கின்றார். ஆனால் அந்த நபர் அந்த கார்டை வாங்க மறுக்கின்றார். இது எனக்கு தேவையில்லை, என்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் இருக்கின்றான். எனக்கு எப்பொழுது எந்த தேவைகள் ஏற்பட்டாலும் சரி நான் அல்லாஹ்வுடைய முறையில் என்றார் சொல்கின்றார். அந்த உதவி மறுத்துவிட்டார். அருமையாளே, உலகத்திலே ஆதாயங்கள் அவர் வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரை வாங்கி கொண்டு தன்னுடைய தேவைகள் நிறைவேற்றி இருக்கலாம். உலகத்திலே ஆசை இல்லாத நபர் தன்னுடைய தேவைகள் எப்படி நடக்கின்றதோ அப்போது அல்லாஹ்வின் பக்கம் நீண்டார். நேரடியாக அல்லாஹ்வுக்கு உதவி செய்தான். ஆனால் நம்முடைய நிலை பார்க்க வேண்டும். தேவைகள் வருவதற்கு முன்பதாக என்ன தேவைகள் நமக்கு வரப்போகிறது என்று சிந்தித்து அதற்கு முன்பதாக உலகத்தை சேர்க்கின்றோம். நாளான நிலை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆனால் நாம் இந்திய நிலையை சிந்தித்து பார்ப்பது கிடையாது. இன்று நாம் மர்மமாகிவிட்டால் நம்முடைய மர்ம வாழ்க்கை நிலை என்ன என்று நாம் சிந்திப்பது கிடையாது. உலகத்தை சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் ஆசைகளை மூழ்க வேண்டும் என்பதற்காக அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இறை நமக்கு எது தருகின்றாலோ அதை கொண்டு நாம் புரிந்து கொண்டதாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா قال رسول الله صلى الله عليه وسلم من أخذ عني هؤلاء الكلمات ويعمل بهن أو يعلمهن من يعمل بهن. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்கின்றார்கள். அப்போது சொல்கின்றார்கள், நான் சில கலிமாக்களை உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன், சில கலிமாக்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். அந்த கலிமாக்களை என்னிடத்தில் யார் பெறுகின்றாரோ அவர் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிறருக்கு அதை கற்றுத்தர வேண்டும். இந்த விஷயத்திற்கு யார் உங்களில் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாரோ தானும் அமல் செய்து அந்த அமலை பிறருக்கு யார் கற்றுத்தர பொறுப்பேற்றுகின்றார் என்றால் கேட்கின்றார்கள். அனைத்து சஹாபாக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா எழுதியிருக்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் எதை எனக்கு கற்றுத் தருகின்றீர்களோ அதை நானும் அமல் செய்கின்றேன். பிறருக்கும் கற்றுத்தர நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பொறுப்பேற்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா கையை பிடிக்கின்றார்கள், கரத்தை பிடிக்கின்றார்கள். இதற்கு 5 விதமான விஷயங்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார்கள், கால இத்தகில் மஹாரிம தகுன் அர்புன் நாஸ, ஹராமான விஷயங்களை விட்டு தவிர்ந்திரு. மார்க்கம் எதை உனக்கு ஹராமாக ஆக்கியிருக்கின்றதோ அந்த விஷயங்களை விட்டு நீ முழுமையாக தவிர்ந்திரு. அப்படி தவிர்ந்து விட்டால் கண்டிப்பாக நீதான் அர்புன் நாஸ், மக்களிலே அதிக வணக்கசாலி நீதான். யார் ஹராமான விஷயங்கள் எடுத்து அறிந்திருக்கின்றாரோ, ஹஜ் செய்யட்டும், முராக்கள் செய்யட்டும், நஃபிலான உபரியான வழக்கங்கள் அதிகமாக செய்யட்டும், 1000 ரக்காத்துகள் 200 ரக்காத்துக்கு தொழுதும், எல்லாத்தையும் விட அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதை முழுமையாக யார் தவிர்த்திருக்கின்றாரோ, சின்ன சின்ன விஷயங்கள் கூட எது மார்க்கம் தடை செய்திருக்கின்றதோ
எது கூடாது என்பதாக சொல்லியிருக்கின்றதோ அதை வெட்டி யார் முழுமையாக தவிர்த்திருக்கிறாரோ அவர்தான் மக்களிலே மிகப்பெரிய ஒரு ஆபித் என்பதாக அருமைநாயகன் செல்லவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். இரண்டாவது வார்த்தை வாழ்வி பிமா குசமல்லாஹு தஆலா லக தகுன் அகலன் நாசி, அல்லாஹ் உனக்கு எதை ரிஸ்காக தந்திருக்கின்றானோ, குறைவாக இருந்தாலும் சரி கூடுதலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உனக்கு இதுதான் என்பதாக நிர்ணயித்து விட்டால் அந்த நிர்ணயிப்பை கொண்டு நீ தெரிந்து கொண்டு வாழ், நீதான் பணக்காரர் என்பதாக இரண்டாம் வார்த்தை அறிவியல் நாயகன் செல்லாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தன்மை நம்மிடத்தில் வேண்டும். நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் எனக்கு போதும் என்ற எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும். எத்தனை லட்சங்கள் சம்பாதித்தாலும் சரி எனக்கு போதவில்லை என்ற வார்த்தை. சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ஐடி துறையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி மாதம் 1க்கு மேலாக சம்பாத்தியம் இருக்கின்றது, 1 லட்சத்திற்கு மேலாக. ஒரு நபர் விசாரிக்கின்றார், இந்த சம்பாத்தியம் எப்படி என்றாக சொல்கின்றார், 1 லட்சத்துக்கு மேலாக சம்பாதிக்கின்றேன், போதுமான என்று கேட்டால் அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, வீக்கெண்ட் 4 வாரங்களுக்கு கூட எனக்கு அது பத்தவில்லை என்றால் சொல்லக்கூடிய வார்த்தை. வாரத்திலே கடைசி நாட்கள் 4 நாட்கள், அந்த 4 நாட்களுக்கு செலவு பண்றது பத்தவில்லை என்றால் சொல்லக்கூடிய வார்த்தை. 1 லட்சத்திற்கு மேலாக சம்பாத்தியம், இதுவும் போதவில்லை, இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறதா சொன்ன வார்த்தை. இதனாலே எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி உள்ளத்தில் எனக்கு இது போதும் என்ற எண்ணம் நம்ம இடத்தில் வரவில்லை என்றால், நம்ம குடும்பத்தால் மத்தியில் வரவில்லை என்றால், எவ்வளவு கொடுத்தாலும் சரி எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி உலகத்தில் ஆசை நம்மை விட்டு கண்டிப்பாக தூரம் ஆகாது. எது கிடைக்கின்றதோ அது போதும் என்ற எண்ணம் இடத்தில் உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் சொன்னார்கள் அருமையாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது விஷயம், உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு பக்கத்து வீட்டாருக்கு நீ உபகாரம் செய், அப்பொழுதுதான் நீ உண்மை முஃமினாக ஆக முடியும். அண்டை வீட்டாருக்கு நீ உபகாரம் செய்தால் நீ உண்மை முஃமினாக ஆக வேண்டும். முஸ்லிமா, உனக்கு என்ன பிடிக்குமோ நீ எதை விரும்புவாயோ அதை உன்னுடைய சகோதரனுக்கு நீ விரும்பு, அப்பொழுதுதான் நீ உண்மை முஸ்லிமாக ஆக முடியும். 5வது விஷயம், அதிகமாக நீ சிரிக்காதே, சிரிப்பை நீ குறைத்துக் கொள். கண்டிப்பாக அதிகமாக சிரிப்பு இருக்கின்றது உன்னுடைய உள்ளத்தை இறக்க செய்துவிடும், உள்ளத்தில் மனத்தை ஏற்படுத்திவிடும், இறக்கங்களும் இருக்காது, உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் வராது. ஆகவே சிரிப்பை அதிகமாக ஆக்குவதை குறைத்துக் கொள் என்றால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்கின்றது. அதனாலே இது 2வது விஷயம், அல்லாஹ் நமக்கு எதை கிடைக்கின்றானோ அதை நாம் போதும் என்ற அறப்பாடு வாழ்ந்து விட்டால் நாம் தான் உலகத்திலே மிகப்பெரும் பணக்காரர் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கின்ற ரிஸ்கிலே பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு எதை கிடைக்கின்றானோ அதை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை போதுமான ஆக்கி தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்